இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே தொடர்ந்து தாங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி வந்ததுமே ஆமாம் தீபா வெங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு மீனாட்சியே பார்க்குறாங்க. ஐயோ போட்டி நடந்த ஆர்வத்தில் தீபா எங்கே போனால் நான் கவனிக்கலை கார்த்தி, இங்கே தான் ஏதோ முக்கியமான வேலையாக போயிருப்பா அப்படின்னு சொல்ல அபிராமி மனசில் நினைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அவள் தானே, புருஷன் ஜெயிச்சா என்ன ஜெயிக்கலைன்னா நமக்கு என்ன, அவள் பாட்டுக்கு வந்துட்டு ஃபோனை தூக்கிட்டு அங்கிட்டு போயிட்டா, இவன் வந்ததும் பொண்டாட்டியை தான் கேட்குறான் பாரு அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. சரி வாங்க எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அடுத்து வந்துட்டு தீபா அப்போ தான் அந்த கார்லேருந்து இறங்கி உள்ளே வந்துட்டு இருக்காங்க. தீபா வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அதை பார்த்ததுமே வந்துட்டு என்னாச்சு தீபா எங்கே போனீங்க, நான் வந்தது உங்களை தான் கேட்டேன் அப்படின்றாங்க. அதுவாங்க சும்மா அந்த ரூம் வரைக்கும் போயிடுந்தேன் அப்படின்றாங்க. என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமாக, உடம்பு எதுவும் முடியலையா சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நல்லா தான் இருக்குது, சும்மா தலைவலியாக இருந்துச்சு அதனால தான் தைலம் டெஸ்ட் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. என்னங்க உங்கள் முகமே சரியில்லையே, ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, எதனால என்கிட்ட சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்ல அதனாலலாம் ஒன்றும் இல்லை சார் சும்மா தான் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் என்ன மாதிரி இமிடேட் பண்ணி காமிச்சா மட்டும் போகாது, நான் சொன்னதே கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். நான் தான் சொன்னேன்ல மைண்டுக்குள்ளே போட்டு எதை யோசிக்காதீங்க, எதனால ஓப்பனாக என்கிட்ட பேசுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ சார் சும்மா தான் சார் போனேன், எப்படி போட்டி முடிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல அதனால தான் அதுக்குள்ளே ரூம் போயிட்டு வரலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஒன்றுமே இல்லை சார் அப்படின்றாங்க. தீபா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சார் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நான் ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டேன், நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சதில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, பெரிய கான்ட்ராக்ட் இப்போ நம்ம கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடி சைன் போட்டு என்கிட்ட நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. ஆனால் அதை நான் வந்துட்டு குழி தோண்டி புதைச்சிட்டேனே சார், நான் தான் வந்துட்டு பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூட என்னால் முடியலையே, இப்படி ஒரு நிலைமையில் அந்த கடவுள் வந்துட்டு என்னை நிறுத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மீனாட்சி வர்றாங்க. தீபா எங்கே தான் போனேன், கார்த்தி வந்ததுமே உன்னை தான் தேடினார் அப்படின்றாங்க. சும்மா தான்க்கா அங்கே வரைக்கும் போயிடுந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு கிளம்புறாரு. போனதுமே என்ன தீபா எங்கே போன பாதியில் அப்படின்னு கேட்க அக்கா அது வந்து அப்படின்றாங்க. எதுனாலும் சொல்லு தீபா அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிதம்பரம் தான்க்கா அப்படின்றாங்க. என்ன நடந்துச்சு தீபா அப்படின்னு கேட்க ஆமாக்கா நீங்கள் எல்லாருமே போட்டியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கல்ல, அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் போய் அட்டன் பண்ணி பேசினா அந்த சிதம்பரம் தாங்க என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். கார்த்திக் சார் அருணனா எல்லாருமே போனாங்கல்ல அந்த போட்டில், கார்த்திக் சார் கூட இருந்தவங்க அந்த சிதம்பரம் ஏற்பாடு பண்ண ஆளுக்கா, இப்போ நான் மட்டும் அவருக்காண்டி அங்கே போய் பாடலைன்னா கண்டிப்பாக கார்த்திக் சாரை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி முனையில் வச்சு மிரட்டினாங்கக்கா, எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்ல என்ன தீபா சொல்கிற நீ, என்னால் நம்பவே முடியல, அந்த சிதம்பரம் அப்பேற்பட்ட ஒரு பக்கா ஃப்ராடாக எந்த அளவுக்கு இறங்கியிருக்கான் பாரு, நான் கூட சின்ன சின்னதாக ஏதோ பயங்காட்டிட்டு விட்டுருவான் அப்படின்னு தான் தீபா நினச்சேன், இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை சீரியஸாக வரும் தெரிஞ்சிருந்தா நம்ம இதுக்கு முன்னாடியே பிளான் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல என்னக்கா இப்போ பண்ணுறது, அதான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்போ பாடிட்டே வந்துட்டியா தீபா அப்படின்னு கேட்க எனக்கு வேறு வழி இல்லைக்கா, இப்போயே கார்த்திக் சாரை கொன்று கடையில் வீசிடுவேன்னு சொல்கிறான், நான் என்ன பண்ணுறது, அதனால தான் போய் பாடிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. என்ன தீபா இந்த அளவுக்கு ஆயிடுச்சே, கார்த்திக்கு மட்டும் இது தெரிஞ்சு அவ்வளோதான் உடஞ்சே போயிடுவார் அப்படின்னு சொல்ல அதான்க்கா என்னால் ஜீர்ணிக்க முடியல, கார்த்திக் சார் உயிரை காப்பாற்ற எனக்கு ஒரு வழியே தெரியலக்கா அப்படின்னு சொல்ல நான் கூட நினச்ச தீபா இந்த பிரச்சனை சீக்கிரம் சரியாயிடும், உனக்கு எல்லாமே நல்லதாக அமைய போகுதுன்னு, இப்போ இப்படி வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டியே, இதுக்கடுத்தும் நம்ம கார்த்திக்கிட்ட உண்மையை சொன்னோன்னா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தாலே எனக்கே பயமாக இருக்குது தீபா அப்படின்னு சொல்ல என்னைக்காவது ஒரு நாள் இது தெரிய தனக்கா போகுது, எப்படியும் அந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு கார்த்திக் சார் கையை விட்டு போகத்தான் போகுது, அந்த சிதம்பரம் என்னோட வாய்ஸில் அந்த பாட்டை வந்துட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாரு, எப்படி கார்த்திக் சாருக்கு தெரிய போகுது, பல்லவியாக நான் அவருக்கு வாக்கு கொடுத்தேன், அந்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியலையேக்கா, நான் மீறிட்டேனே, பல்லவினா வாக்கு கொடுத்ததை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க, இப்படி ஆகும் நான் நினச்சி பார்க்கலக்கா அப்படின்றாங்க. சரி விடு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்றாங்க. ஆமாக்கா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கிற மனப்பான்மைக்கு நான் வந்துட்டேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், கார்த்திக் சார் எந்த முடிவு எடுத்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக தான்க்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல ஆனால் ஓ நிலமை யாருக்கும் வரக்கூடாது தீபா பாவோனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. சரி இங்கே நின்றுட்டு இருந்தால் சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பாட்டிமா சொல்கிறாங்க போட்டியில் ஜெயிச்சது கார்த்தி தானே, அவன் விருப்பப்படியே யார் பேரில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லட்டு அப்படின்னு சொல்ல நான் ஏற்கனவே சொன்னதான் பாட்டி, என் ஒய்ஃப் பேர்லன்னு இல்லை 3 பேர் பேர்லையுமே எழுதிடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு வந்துட்டு ஆடியபதன் சொல்கிறாரு பாஸ் சரிங்க பாஸ் அப்போ 3 பேர் பேரில் எழுதிடல இது உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்ல எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அருண் ஆனந்த் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடு அபிராமி மட்டும் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அபிராமி நீ மட்டும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வராதுன்னு தோணுதுங்க, இங்கே பாருங்க நம்ம பிள்ளைங்க பேரில் எழுதுறதா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல ஏம்மா இப்போ வந்துட்டு அவங்க ஒய்ஃபுங்க பேரில் எழுதுனா என்ன தப்பு, அவங்களும்
இருந்தாலும் நம்ம மருமகள்கள் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லைங்க அது சரிப்பட்டு வராது, எழுதுனா 3 பேர் பேர்லேயுமே எழுதணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ஆடியபாதத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆடியபாதம் நாங்கள் வீட்டில் போய் இதை பற்றி கலந்து பேசிட்டு யார் பேரில் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து உனக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல, பாட்டிமா மனசில் நினைக்கிறாங்க, ஆமாம் நீ ஒரு முடிவு எடுத்துடாத, இதை கூட உன் பொண்டாட்டிகிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. சரிங்க பாஸ், நான் என்னோட பாஸ் கிட்ட இதை அப்படியே சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் கலந்து பேசிட்டு எதுனாலும் வந்துட்டு உடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் எல்லாருமே வந்துட்டு கலைஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு அபிராமியும் கார்த்தியோட அப்பாவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா எதுக்கு வந்துட்டு மருமகளுக்கு பேரில் எழுத வேணாம், பையங்க பேரில் தான் எழுதணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, திடீர்னு ரெசார்ட் வேறு வாங்க வேணான்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்க, இல்லைங்க ரெசார்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம பையங்க பேரில் இருக்கணும், அவளுகளை நம்பிலாம் அவளுக்கு பேரில் என்னால் ரெசார்ட்டை எழுதி வைக்க முடியாதுங்க. கார்த்தி வேணால் பெருந்தன்மையாக இதை வந்துட்டு சரின்னு சொல்லலாம், எனக்கு இதில் உடன்பாடே கிடையாது. ரெசார்ட்டை வந்துட்டு பிள்ளைங்க பேரில் இருந்தால் வாங்கலாம், இல்லைனா அப்படி ரெசார்ட்டே நம்ம வாங்க வேணாம், இதை வந்துட்டு வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி, என்னென்னாச்சியாக பேசிக்கிட்டு இருக்க, இதை சொன்னால் ஐஸ்வர்யா ஒத்துப்பாளா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. இனிமேல் தான் வந்துட்டு எப்படியுமே இந்த பிரச்சனை பெருசாக போகுது, கான்ட்ராக்ட் கையை விட்டு போயிடும். எப்படி போகுதுன்னு பார்த்தா பல்லவி வந்துட்டு பாடி கொடுத்தாங்கன்னு கார்த்திக்கு தெரிய வரும். அப்புறம் எப்பவும் போல் நக்கலா சிதம்பரம் கார்த்தியை வந்துட்டு சீண்டி விட கார்த்தி வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆவாங்க. அப்போ போல் தீபா தான் பல்லவின்ற உண்மையை வந்துட்டு ஐஸ்வர்யா எப்படியாவது ஓப்பன் பண்ணி விடுவாங்க. எப்படியோ மொத்தத்தில் கொண்டுட்டாங்க இந்த சீரியல் வச்சு நம்ம அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.